One vehicle, 1 lakh kilometer with single battery, no expense, only maintenance. Is this possible? Yes, with Okinawa Price Pro. Best stability, long durance, பயமில்லாத பயணம். வாழ்த்துக்கள் மிஸ்டான். நீங்கள் 1,00,000 கிலோமீட்டர் ஓட்டி ஒக்கினாவா வண்டி யூஸ் பண்ணி அதை வந்து 3 வருஷத்தில் ஒரு 1,00,000 கிலோமீட்டர் ஓட்டி சந்தோஷமாக இருக்கு. 10 அச்சீவ் பண்ணுறீங்க. நிறைய பேர் பயப்படுறாங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எப்படி இருக்கும், லைஃப் கிடைக்குமா, இல்லை பெட்ரோல் வண்டி மாதிரி டெவலட்டி கிடைக்குமான்னு பயப்படுறாங்க. நான் 3 இயர்ஸ் முன்னாடி பயந்துட்டே தான் வாங்கினேன். இன்னும் 3 இயர்ஸில் அதே பர்ஃபார்மன்ஸு, அதே ஸ்பீடு, அதே மைலேஜ் எனக்கு 1 lakh கிலோமீட்டர் கிராஸ் ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் என்ன யூஸ் பண்ணி இந்த மாதிரி 1,00,000 கிலோமீட்டர் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன முயற்சி, என்ன ஒரு எஃபர்ட் இருக்குது அச்சீவ் பண்ணி? ப்ராப்பர் யூசேஜ் தான் சார். லித்தியம் பேட்டரி வந்து மொபைலில் இருக்கிற அதே லித்தியம் பேட்டரி தான் எப்படியும் இருக்குது. கரெக்டாக சொன்னேன். வெஹிக்கிள் அதே லித்தியம் பேட்டரி தான் அதே மொபைல் எப்படி டெய்லி சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு ஆமாம், அதே மாதிரி தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ணணும். நான் அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டெய்லி 2 times சார்ஜ் பண்ணுவேன். 2 times 100 to 150 கிலோமீட்டர் நான் இன்னும் எனக்கு வரைக்கும் 3 இயர்ஸாக ஓட்டிகிட்டு தான் இருக்கேன். அதே பர்ஃபார்மன்ஸ் இன்னும் எனக்கு கிடச்சிட்டே தான் இருக்குது. நான் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கனால வந்து டெய்லி 100 to 150 கிலோமீட்டர் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அது டெய்லி யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இன்னும் அதே லெவல் கிடச்சிட்டே தான் இருக்குது. இந்த 3 வருஷத்தில் உங்களுக்கு மேஜராக ஏதாவது வண்டியில் ட்ரபிள் வந்ததா, ஏதாவது பார்ட்ஸ் மாற்ற வேண்டி இருந்ததா, என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட? இது மேஜர் ட்ரபிள்னு எதுவும் பெருசாக எனக்கு வந்தது இல்லை. நார்மல் ஜென்ரல் சர்வீஸ் தான் எக்ஸ்பென்ஸ், மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ் மட்டும் தான் வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் கண்ட்ரோலர் மட்டும் மாற்றணும். 4,000 தான் செலவாச்சு. அதுக்கப்புறம் இந்த பெரிய ட்ரபிள் எக்ஸ்பென்ஸ் எனக்கு வந்ததில்லை. இந்த 1,00,000 கிலோமீட்டர் ஓட்டி அச்சீவ் பண்ண வேண்டியது உங்களுக்கு மானிட்டரி பெனிஃபிட் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பெனிஃபிட்னு பார்த்தா பெட்ரோல் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எப்பவுமே கம்மி தான். எனக்கு இதே 1 lakh கிலோமீட்டர் நான் பெட்ரோல் யூஸ் பண்ணி நான் ஒரு வெஹிக்கிள் ஓட்டியிருந்தேன்னா எனக்கு 1 கிலோமீட்டருக்கு எவ்வளோக்கே 2.5 அதில் செலவாகுது. இப்போ 2.5 lakh ஆகுது 1 lakh கிலோமீட்டருக்கு. எனக்கு அந்த 2.5 lakh பெனிஃபிட் தான். பேட்டரி லைஃப் அப்படியே இருக்கு. இன்னும் சொல்கிறேன், இன்னும் 32,000 to 50,000 கிலோமீட்டர் ஓடணும்னு நம்பிக்கை இருக்கு. கரெக்ட், வெரி குட், எக்ஸலண்ட். இந்த மாதிரி ஒரு லாங் லைஃப் உங்களுக்கு கிடைச்சதுக்கு மற்றவங்களுக்கு என்ன மாதிரி டிப்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க? வண்டி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், ப்ராப்பரான சர்வீஸ், டைம்லி சர்வீஸ் பண்ணணும். இல்லை ரேஷ் டிரைவிங், பெட்ரோல் வெஹிக்கிள் மாதிரி ரேஷாக ட்ரைவ் பண்ணுறது பண்ணக்கூடாது. சார்ஜிங் வந்து வண்டி யூஸ் பண்ணதுக்கப்புறம் 20 minutes கழிச்சு சார்ஜ் பண்ணணும். சார்ஜ் பண்ணிட்டு ஒரு 20 minutes கழிச்சு தான் நான் வண்டி திரும்ப யூஸ் பண்ணணும் ட்ராவல் பண்ணுறேன். அப்பப்போ பேட்டரி, இந்த கேபிள் பாயிண்டெல்லாம் ஹீட் ஆகுதுன்னு செக் பண்ணணும். இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இதே பர்ஃபார்மன்ஸ், இதே லைஃப் கண்டிப்பாக கிடைக்கும். இதே 1 lakh கிலோமீட்டருக்கு மேலே எல்லா வெஹிக்கிளுமே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதுக்கான குவாலிட்டி இந்த வண்டி வெஹிக்கிளுக்கு இருக்குது. கரெக்டாக சொன்னீங்க. இன்னும் 1 more பாயிண்ட் நான் இதில் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. பெட்ரோல் வண்டினா நம்ம பெட்ரோல் போடுற சமயத்தில் ஏரை வந்து செக் பண்ணி நம்ம வந்து பண்ணிப்போம். எலக்ட்ரிக்கல் வண்டியில் வந்து ஏரை செக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நம்ம பெட்ரோல் பங்க் போக வேண்டிய அவசியமே இல்லைங்கிறதுனால நிறைய பேர் அதை மறந்துடுறாங்க. ஏருங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏர் குறைஞ்சதுனாக்க மோட்டாருக்கும் பேட்டரியும் ஸ்ட்ரெயின் அதிகமாகும். 2வது ஏதாவது பள்ளத்தில் ஏறி இறங்கும் போது அந்த இதில் பெர்மனன்ட் பேங்க் ஏதாவது இடிப்பட்டுனாக்க இது வந்து மோட்டாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். இதெல்லாம் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் வந்து ஏரையும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக மனசில் வச்சுட்டு அதுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து அப்பப்போ ஏரை செக் பண்ணி நம்ம மெயின்டைன் பண்ணிங்க. இன்னும் நல்லா வண்டியை வந்து கோடம்பாக்கம் SN எலக்ட்ரா மோட்டார்ஸ் உங்களுக்கு ஒவ்வொரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் கேர் எடுத்து சூப்பராக சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. கம்பெனிலேருந்து ஒரிஜினல் ஸ்பேர் வர வச்சு ரீப்ளேஸ் பண்ணி பெஸ்ட்டு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே ஒக்கினாவோட ஆல் மாடல் எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் அவைலபிள் இருக்குது. SN எலக்ட்ரா மோட்டார்ஸ் 5 years மேலே சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. For more details, visit www.snelectramotors.in.